வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சந்திரகலாவை கோயில கெட்டி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு வெளுத்தெடுக்க பிளான் பண்ணிட்டாங்க நம்ம மயில். நம்ம ராஜா எவ்வளவோ போய் சொல்லி பார்க்குறாங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் இதோடு நிப்பாட்டிக்கிட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லேன் கேளுங்க. நீங்கள் எப்படியாவது உங்கள் புருஷன் கூட போய் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய வழியை பாருங்கள். இந்த வீட்டை நீங்கள் குழப்பிட்டு கிடக்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் அக்கா குடும்பத்தை வாழ விடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. அப்போ நான் இதுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நாங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வாழுங்க அப்படின்னு விட்டுருவோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம சந்திரகலா நேராக சிவனாண்டிகிட்ட கால் பண்ணி இப்படி சொல்லுறாங்க. என்னை பைத்தியோனி முத்திரை கொட்டி என்னை கயிறை வச்சு கெட்டி அக்கா போட்டிருக்கா, சாட்டையால் அடித்தா, எனக்கு வலி தாங்க முடியலை அப்படின்னு கதறி அழுறாங்க. ஒரு கட்டத்தில் நீ சரி நான் ஒத்துக்கிட்டேன், என் புருஷன் கூட நான் போய் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்ல வச்சிரு அப்படின்னு அந்த சொல்லிடு அவனுக்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா, டிரைவர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ராஜாவை கூட்டு சொல்லுறாங்க. நான் ஒத்துக்கிட்டேன் இந்த டீலுக்கு, நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அரண்டு போய் வாயை பிளக்குறாங்க நம்ம மயிலும் இந்த ரேவதியும். அதே நேரத்தில் நம்ம ராஜா இல்லை, இது ஏதோ தில்லுமுள்ளு வேலை மாதிரி இருக்குது, அவன் மனசார திருந்தி புருஷன் கூட வாழ ஒத்துக்கலை, ஆனால் நம்மளை குழப்பதுக்காண்டி இப்படி ஒன்று செய்கிறா, ஏதோ ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்கங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சந்திரகலாவை சாட்டையால் நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியின் கை வலிக்க மாற அடிச்சு வெளுத்து வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பித்த பிடிச்ச மாதிரி நம்ம சந்திரா இருக்கிறாங்க. இனி நாளைக்கு கோயிலில் கொண்டு போய் கெட்டி அங்கே வச்சு வெளுத்து எடுக்கணும் அப்படின்னு மயில் திட்டம் போட்டு சொல்லுறாரு. நம்ம சந்திராவை நான் தூக்கி வளர்த்தேன், ஆனால் இப்போ என் கையால் அடிச்சு விட்டேன் அப்படின்னு எனக்கே தாங்க முடியலை அப்படின்னு சொல்லுறாரு. எதுக்கு நீ உங்களால் தாங்க முடியல? அவங்க கதற சவுண்டு கேட்டதுனால தானே தாங்க முடியலை. உங்கள் காதை அதை அடைச்சிக்கிடுங்க அத்தை, அப்போ அவங்க கதறது கேட்காது அப்படின்னு அந்த இடத்துல ரத்த சுந்தரம் தான் அடிக்கணுமா? அப்போ என்னால் இனி அடிக்க முடியாதுன்னு சொல்ல நேரம் ரேவதியும் ரத்த சுந்தரம் தானே அடிக்கலாம் அப்படின்னு ரேவதியும் வெளுத்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் வலிக்குதான்னு கேட்குறாங்க. ஆமாடி எனக்கு வலிக்குது. அப்போது இதே மாதிரி தானே உங்கள் அக்கா பிள்ளைங்களை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் பண்ண நேரம் அவங்க மனசும் இப்படி தானே வலிச்சிருக்கோம். அதுக்கு தான் இந்த அடி. என்னையும் என் கணவரையும் நீங்கள் கோயிலில் வச்சு பிரிச்சிங்களே, அதுக்கு தான் இந்த அடி. அதோட பார்த்து எங்களுக்கு டைவர்ஸை ஏற்பாடு பண்ணதான் எங்கள் அம்மாவை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்ததெல்லாம் நீங்கள் தானே, அதுக்கு தான் இந்த அடி அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம ரேவதி சொல்லி 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 பட்டையை கிளப்பி நம்ம சந்திரகலா அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம ராஜா உள்ளுக வராங்க. இந்த பாருங்க, எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம், ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும், இந்த வீட்டை விட்டுட்டு என் புருஷன் சிவனாண்டி தான் எனக்கு முக்கியம், அவர் கூட போய் நான் வாழ போகிறேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பி போகணும், உங்கள் அக்கா குடும்பத்தை விடணும். அது மட்டும் எனக்கு நடக்காது. எங்கள் அக்கா குடும்பத்தை நான் விட்டுட்டு போகிற அளவு நான் இல்லைடா, நீங்கள் வேணா பாருங்கள், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இங்கே ஒரு கால் அங்கே ஒரு காலுன்னு வச்சு சிவனாண்டிக்கு விசுவாசமாக இங்கே குட்டையை கிளப்பிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், உனக்கு உண்மையை சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி என் அக்கா குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கும் காரணம் இருக்குல்லடா, அதுக்காக தான் நான் பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் நீங்கள் அப்போ திருந்த மாட்டீங்க, நாங்கள் இதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு நம்ம ராஜா அந்த ரூம்லேருந்து போயிடறாங்க. நம்ம சந்திரகலா சிவனாண்டிக்கு கால் பண்ணி இப்போ நான் அடியும் வாங்கியாச்சு, சாட்டையால் என் அக்கா கை வலிக்க அடிச்சிருக்கா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ரேவதியும் என்னை வெளுத்து எடுத்துட்டா, பார்த்துடுங்க, என்னால் இருக்க முடியலை அப்படின்னு ஆனால் இந்த டிரைவர் போய் என்கிட்ட சொல்ல பேசாமல் உங்கள் புருஷன் கூட போய் வாழ பேருங்க, நாங்கள் இதெல்லாம் விட்டுறோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்ல நேரம், நீ பேசாமல் நான் என் புருஷன் கூட வாழேன் அப்படின்னு சொல்லு, நாங்கள் அவடியலுக்கு தனியாக வெயிட்டு வச்சுக்கிடும் அப்படின்னு சொல்ல நேரம், ஓ நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கோயிலில் கெட்டி நம்ம சந்திராவை வச்சு வெளுத்து எடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல திட்டம் போட்டபடி, அம்மா நீங்கள் வாங்க, இந்த கோயிலில் சந்திரா அத்தாவை இன்னைக்கு ஃபுல்லாக கொண்டு போய் கெட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல சாமியார், அப்போ தான் அவங்க மேலே இருக்க அந்த
துஷ்ட சக்தி வந்து போவோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், வா ரேவதி கூட்டிகிட்டு போகலாம் நம்ம என் தங்கச்சி அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சந்திராவை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அக்கா விட்டுருக்கா விட்டுருக்கா அப்படின்னு வந்து சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சந்திராவை கோயிலில் வந்து கெட்டியாச்சு கயிறை போட்டு, இன்னைக்கு ஃபுல்லாக நீ விடிய விடிய இங்கே தான் கோயிலில் இருக்கணும்டி, அப்போ தான் உன் மேலே இல்லை உள்ள ஆத்மா கெட்ட ஆத்மா போவோம், நீ என் தங்கச்சியா எனக்கு வந்து கிடைக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு வந்து செய்கிறாங்க. அக்கா என் மேலே ஒன்றுமே இல்லை, உன் மயிலு மாப்பிள்ளையும் உன் டிரைவர் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தெல்லாம் போடுறாங்கக்கா, என்னை நம்புக்கா அப்படி இப்படின்னு உருட்டி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டேஸ்வரி இவங்க மேலே பேய் இருக்கு, கடவுளே பேரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இதெல்லாம் தாங்கவே முடியலை, அதனால இந்த டீலுக்கு ஒத்துக்கிடும் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் நம்ம ராஜாவையும் மயிலையும் கூட்டு, நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிடேன், நான் வந்து என் புருஷன் சிவனாண்டி கூடயே சேர்ந்து வாழ்ந்துறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் பார்க்குறாங்க. என்ன இவ திருந்தக்கூடிய ஆள் கிடையாது, எதுக்காக இவ திருந்துற மாதிரி நடிச்சா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இந்த சைடு காளியம்மா சிவனாண்டி முத்துவேலெல்லாம் இதுக்கு மேலே என் மருமக வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வந்து காளியம்மா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதோட ஊருக்கு 2 ஃபைனான்ஸ் பண்ணவங்க அப்படின்னு வந்து வரணும், அவங்கக்கிட்ட நகையெல்லாம் வந்து அடகு வச்சா 1 மாதத்தில் டபுளாக கிடைக்கும் ஊர் மக்களுக்கு, இதில் நன்மை அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை சிக்க வைக்கணும், அவள் வாயாலே இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து வைக்கணும். கடைசியில் அவங்க சுருட்டிட்டு ஓடணும், மொத்த பழியும் சாமுண்டேஸ்வரி மேலே விழணும், வந்து சாமுண்டேஸ்வரியை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கணும், அவளோட பதவிக்கு ஆப்பு வைக்கணும், அதோட பார்த்தோன்னா ஊரில் அவளுக்கு செல்வாக்கு குறையணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமான திட்டத்தை நம்ம காளியம்மா சிவனாண்டி முத்துவேலு போட்டு வகுத்துருக்காங்க. அதே மாதிரி செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்கன்னு இறக்குறாங்கங்க நம்ம காளியம்மா. அவங்க வராங்க, நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பிரெயினை வந்து வாஷ் பண்ணது மாதிரி வந்து பேசுகிறாங்க. உங்கள் ஊர் மக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்ககிட்ட நகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் 1 மாதத்தில் நாங்கள் டபுள் ஆட்டு கிடைக்கும், இதனால் ஊர் மக்கள் எல்லாம் சீக்கிரமாக வந்து முன்னேறிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜாவுக்கு இது ஏதோ ஒரு ப்ராடாக இருக்கா இவனுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கலை, மக்களுக்கு நன்மை தான் இதில் நடக்க போல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் வந்து என் ஊர் மக்கள்கிட்ட நான் நகையை இன்வெஸ்ட் பண்ண தாராளமாக சொல்லுறேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம ராஜா, அத்தை இதெல்லாம் வந்து சரிப்படாது, இதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் சொல்லாதுங்க, ஏன்னா இதை ப்ராட்டுத்தனம் போல் இருக்குது, 1 மாதத்தில் எப்படி டபுள் ஆகும் அத்தை, கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்ல நேரம், நீ சொல்லி நான் கேட்குதாடா, நான் ஊர் மக்கள்கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்களை கூட்டுறாங்க. பஞ்சாயத்தை கூட்டு நகையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இவங்க 1 மாதத்தில் 2 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஊரில் உள்ள எல்லாரும் நகையை கொண்டு கொட்டுறாங்க. சுருட்டிக்கிட்டு காளியம்மா சொன்னது மாதிரி கம்பியை நீட்டிக்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் சாமுண்டேஸ்வரிக்கு கெட்ட பேர் வருதுங்க. இதெல்லாம் காளியம்மாவின் திட்டம்னு தெரிஞ்சு காளியம்மாவை தொலியை உரித்து அந்த நபர்களை வர வச்சு நகையை மீட்டு கொடுக்குறாங்க நம்ம ராஜா.